பிரம்மா குமாரிகள் ஞானத்தின் மைய கருத்து இறைவன் ஒருவரே என்பதாகும். இந்த ஞானம் மத, இன, மொழி எல்லைகளை தாண்டி ஆன்மீக உண்மையை விளக்குகிறது. மனிதன் தன்னை உடலாக எண்ணுவதால் பல்வேறு பெயர்களிலும் ரூபங்களிலும் இறைவனை தேடி குழப்பமடைகிறான். ஆனால் பிரம்மா குமாரிகள் ஞானம் நான் உடல் அல்ல, நான் ஆன்மா என்ற அடிப்படை உண்மையை நினைவூட்டுகிறது. ஆன்மாவான மனிதனுக்கும் ஆன்மாக்களின் தந்தையான பரமாத்மாவுக்கும் உள்ள உறவையே இந்த ஞானம் தெளிவுபடுத்துகிறது. பிரம்மா குமாரிகள் ஞானத்தின்படி இறைவன் ஒருவரே. அவருக்கு பெயர் சிவன். அவர் மனித உடலில் பிறப்பதில்லை. அவர் உருவமற்ற ஒளி ரூபமான பரமாத்மா. ஆகவே இறைவன் எந்த மனித ரூபமும் அல்ல, அவதாரம் எடுக்கவும் மாட்டார். சிவ ஜெயந்தி என்பது அவர் பூமிக்கு ஞானமளிக்க வரும் நேரத்தை குறிக்கிறது, உடல் பிறப்பை அல்ல. அவர் ஒரு நிரந்தரமான மாற்றமில்லாத சக்தி. உலகில் பல தெய்வங்கள் பற்றிய கருத்துக்கள் இருப்பினும் பிரம்மா குமாரிகள் ஞானம் அவற்றை மறுப்பதில்லை. மாறாக அவற்றை சரியான முறையில் விளக்குகிறது. பிரம்மா, விஷ்ணு, சங்கரன் ஆகியோர் மூவரும் இறைவன் அல்ல. அவர்கள் தெய்வீக பணிகளை செய்யும் உயர்ந்த ஆன்மாக்கள். படைப்பு, பாதுகாப்பு, மாற்றம் ஆகிய மூன்று செயல்களும் ஒரே பரமாத்மாவின் வழிகாட்டுதலினால் நடைபெறுகின்றன. ஆகவே செயல் வேறுபட்டாலும் சக்தி ஒருவரே. கலியுகத்தின் இறுதி நிலையாகிய இந்த காலகட்டத்தில்தான் இறைவன் ஒரே பரமாத்மா பூமிக்கு வந்து ராஜயோக ஞானத்தை அளிக்கிறார். இறைவன் ஒருவரே என்பதற்கான மற்றொரு முக்கிய ஆதாரம் கீதா ஞானம். கீதையில் பேசுபவர் கிருஷ்ணர் அல்ல, பரமாத்மா சிவன். கிருஷ்ணர் கேட்பவராக இருந்தார். பேசுபவர் அசரீரி இறைவன். என்னை நினைவு செய் என்று கூறும் உரிமை ஒரு பரமாத்மாவிற்கே உண்டு. அதனால்தான் பிரம்மா குமாரிகள் ஞானம் இறைவனை ஒரே பரமாத்மாவாக உறுதிப்படுத்துகிறது. இறுதியாக இறைவன் ஒருவரே என்ற உண்மை மனிதனுக்கு சமாதானம், சகோதரத்துவம், அன்பு ஆகியவற்றை கற்றுத்தருகிறது. எல்லா ஆன்மாக்களுக்கும் ஒரே தந்தை என்ற உணர்வு வந்தால் உலகில் வெறுப்பு, போர், பிரிவினை மறையும். இதுவே பிரம்மா குமாரிகள் ஞானம் உலகிற்கு தரும் உயர்ந்த செய்தி. இதனை சிவபரமாத்மா நேரடியாக அனைத்து பிரம்மா குமாரிகள் நிலையங்களிலும் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அனைவரும் ராஜயோக தியானத்தை கற்று பயன்பெறுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.